சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில் ஏற முயன்ற இளைஞருக்கு கை, தலை, முகம் உள்ளிட்ட இடங்களில் பயங்கர அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோவில் அருகே உள்ள வாசுதேவ நல்லூரைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் செல்வராஜ் விவசாய வேலைகளை பார்த்து வந்தார். இந்நிலையில் நண்பரான ராமச்சந்திரனுடன் புதுகை ரயிலில் சென்னை செல்வதற்காக சங்கரன்கோவில் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். முதலாவது நடைமேடைக்கு ரயில் வந்தவுடன் செல்வராஜ் ரயிலில் ஏற முயன்றுள்ளார். அப்போது மறைந்திருந்த மர்ம நபர்கள் செல்வராஜை கை, தலை, முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பயங்கரமாக வெட்டிவிட்டு அருகே உள்ள முட்புதர் வழியாக தப்பி ஓடிவிட்டனர். இதில் அவரது ஒரு கை துண்டான நிலையில் இரத்த வெள்ளத்தில் செல்வராஜ் நடைமேடையில் சரிந்து விழுந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த ராமச்சந்திரன் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் செல்வராஜை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அரிவாள் வெட்டுக்கான காரணம் குறித்து சங்கரன்கோவில் டவுன் காவல்துறையினருக்கும் ரயில்வே போலீசாருக்கும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காட்சிகள் வெளியாகி ரயில் பயணிகள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நான் தான் நேற்று வர மாட்டேன்ட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சதுனால நான் வரல, நாளைக்கு போகல அப்படி சொல்லிட்டேன் நேற்று நைட்டு. இப்போ இன்றைக்கி அவன் வந்து 5 மணிக்கு வந்து வாழை போகும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து கிளம்ப வச்சு கூப்பிட்டு வந்தான். சரி பைக்கில் வந்து விட்டுட்டு போனோம். இப்போ ரெண்டு சண்டை நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் ட்ரெயின் கரெக்டாக வந்துருச்சு. ட்ரெயின் நான் கரெக்டாக நீ ஃபோன் வச்சுட்டு இருக்கிறேன், உள்ளே சீட்டு போட்டு கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சீட்டு இப்போ பேக்கில் வச்சுட்டு கிராசிங் இருந்துச்சு. நான் சரி இறங்கி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் அதுக்குள்ளே யாரும் விட்டுட்டாங்கன்னு யாராருன்னு சொல்லிட்டு திடீர்னு ஓடணும். இவன் யார் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியல. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.